திரைசக்தி நேயர்களுக்கு வணக்கம். இப்போது பார்ப்பது மக்கள் திலகத்தின் உலகம் சுற்றும் வாலிபன் படத்தின் வசூல் சாதனை. 1973 வெற்றியின் சாதனை நாயகன் மக்கள் திலகம் 30க்கு மேற்பட்ட திரைப்படங்கள் வசூலை ஒட்டுமொத்தமாக ஓடி முறியடித்தது. எம்ஜிஆர் பிக்சர்ஸின் உலகம் சுற்றும் வாலிபன் ஓடிய நாட்கள் 100 நாட்களில் 1 கோடியே தாண்டியது. 6 மாத காலத்தில் 2 கோடியே 15 லட்சத்தை வசூல் தாண்டியது. 40 அரங்கில் 75 நாளை கடந்து 23 அரங்கில் 100 நாட்களை கடந்தது. 25 ஊர்களில் 100 காட்சிகள் தொடர்ந்து ஹவுஸ்ஃபுல்லாக வெள்ளி விழாவை ஓடியது. சென்னை, மதுரை, திருச்சி சாதனை படைத்து தென்னகத்தில் 85 அரங்கில் 50 நாட்களை கடந்து சரித்திரம் படைத்தது. 1973ஆம் ஆண்டு தேவ் பரடக்ஸ் 182 நாட்கள், அகஸ்தியா 176 நாட்கள், உமால 112 நாட்கள், மொத்தம் 470 நாட்கள். வசூல் 23,40,000 கடந்தது. அடுத்தது ராம் 28 நாள், சீனிவாசா 21 நாள், காமதேவனும் 21 நாள், வீனஸ் 35 நாள், நேஷ்னலில் 28 நாள், தங்கம் 14 நாள், முருகனில் 28 நாள், கமலாவில் 14 நாள், பழனியப்பா 21 நாள், சித்ராவில் 14 நாள், நடராஜில் 14, சன் 14, ராஜகுமாரி 14 மற்றும் ஸ்டார், லக்ஷ்மி, கபாலி, லிபர்ட்டி, பிரபாத், சரஸ்வதி, பத்மநாபா, கிருஷ்ணவேணி மொத்தம் 50 வாரங்கள் 350 நாட்கள் வசூல் 10 லட்சத்தை கடந்தது. சென்னை சிட்டி வரலாறாகும். 1973-74 ஆண்டுகளில் ஓட்டம் வசூல் 35 லட்சத்தை தொட்டது. அதன் பின் 2வது வெளியீடு 1974 18 அரங்கில் மீண்டும் ஹவுஸ்ஃபுல்லாக ஓடியது. 3வது வெளியீடு 1976 16 தியேட்டர்களிலும் ஹவுஸ்ஃபுல்லாக ஓடியது. 4வது வெளியீடு 1979 அலங்காறு, அபிராமி, ராமு தொடர்ந்து ஹவுஸ்ஃபுல்லாக 20 தியேட்டர்களில் ஓடியது. 5வது வெளியீடு 1985 வெலிங்டன், கமலா மற்றும் 15 தியேட்டர்கள் ரிலீஸ் ஆனது. 6வது வெளியீடு 1987 பிருந்தா 2 வாரம், பைலட் 2 வாரம், நடராஜ் 2 வாரம், சரவணா 2 வாரம், பிராட்வே 2 வாரம் மற்றும் 25 தியேட்டர்களில் 1988 மார்ச் பிளாசா கடைசி வாரம் வரை இடைவிடாத சாதனை 20 லட்சம் வசூல். 18 மாதம் இடைவெளியில் 8வது வெளியீடு திவ்யா பிலிம்ஸ் வெளியிட்டனர். ஆல்பர்ட், பிருந்தா, சீனிவாசா வெளியீட்டுக்கு பின் 20 தியேட்டர்களிலும் வெளியிட்டன. ஆல்பர்ட் 16 நாளும், பாரத் 14, கமலா 14, நடராஜ் 14 என 25 வாரங்கள் கடந்து வசூல் 25 லட்சத்தை தொடர்ந்தது. 9வது வெளியீடு 1993 டிசம்பர் கிரவுன், பாரகன், ராம் மற்றும் இடைவிடாத 20 அரங்கிலும் வெளியீடு வசூல் 15 லட்சத்தை தொட்டது. 10வது வெளியீடு 1995 அலங்கார் 13 நாள், முரளிகிருஷ்ணா 7 நாள், பிராட்வே 7 நாள், 3 அரங்கிலும் ஓடி முடிய 5 லட்சத்தை தொட்டது. வசூல் மற்றும் 18 திரையரங்கில் ஓடியது. மொத்தம் 30 லட்சம் வசூல். 1997 11வது வெளியீட்டில் சங்கமம் 10 நாள், கமலா, பிருந்தா, கணபதி ராம், கிருஷ்ணா, நாகேஷ், வசந்தி, புவனேஸ்வரி, முரளிகிருஷ்ணா, ஸ்டார் மற்றும் 20 அரங்கிலும் வெளியீட்டில் 25 லட்சத்திற்கு மேல் வசூல். 1999 முதல் 2007 வரை ஹைகோர்ட்டு மற்றும் நியூ டெல்லி சுப்ரீம் கோர்ட்டு வரை கடுமையான உரிமை பிரச்சினை, சென்னை, செங்கல்பட்டு, வேலூர் பிரச்சினை காரணமாக 9 ஆண்டுகள் படம் வெளிவரவில்லை. மற்ற மாவட்டங்களில் படம் ஓடியது. 2008 மீண்டும் வெளியீடு. பைலட் 10 நாள், மோட்சம் 10 நாள், மகாராணி 10 நாள், பிருந்தா 10 நாள் முதல் 4 தியேட்டர்களும் 5 லட்சத்தை வசூலானது மற்றும் 20 திரைகளில் வெளியிடப்பட்டது. OS மணியின் வெளியீடு பல தடைகளை மீறி மாபெரும் வசூல் சாதனை பெற்றது. அந்த தடைகளை பற்றி பார்ப்போம். மே 11ஆம் தேதி தமிழகம் எங்கும் திடீர் மின்வெட்டு ஏற்பட்டன. ஜெனரேட்டர் உதவியுடன் தான் பல இடங்களில் தியேட்டர் இயங்கின. காவல்துறை அதிகாரிகளுக்கு என்ன நடந்தாலும் தியேட்டர் பக்கம் செல்லக்கூடாது என்று வாய்மொழி உத்தரவு போடப்பட்டதால் காவல்துறை பாதுகாப்பு ஏதும் தியேட்டருக்கு அளிக்கப்படவில்லை. தியேட்டர்களில் திமுகவினர் தாக்கிவிடாமல் இருக்க அதிமுகவினர் தான் பாதுகாப்பு அளித்தார்கள். இந்த கட்டுப்பாடுகளை எல்லாம் மீறித்தான் உலகம் சுற்றும் வாலிபனுக்கு கூட்டம் கூடியது. படத்தின் ஓப்பனிங் காட்சியிலேயே அதிமுக கொடியை காட்டப்பட்டது. தியேட்டரில் எழுந்த கைத்தட்டல்கள், விசில் சத்தங்கள், பூக்களை வாரி போட்டார்கள். டைட்டில் கார்டில் சீர்காழி கோவிந்தராஜன் குரலில் நமது வெற்றி நாளை சரித்திரம் சொல்லும், இப்படை தோற்கின் எப்படை வெல்லும்,
நம்மை ஏய்ப்பவன் கையில் அதிகாரம் இருந்திடும் என்னும் கதை மாறும் என்ற வரிகளில் தொண்டர்களில் முறுக்கேறியது. படத்தின் வெற்றிக்கு தான் வெற்றியாக ஒவ்வொரு தொண்டனும் பார்த்ததால் படம் வெற்றி வெள்ளி விழாவாக படம் அமைந்தது. படப்பெட்டிகளை கொண்டு சேர்ப்பதற்கு ஜேம்ஸ் பாண்ட் வேலையெல்லாம் அவர் பார்க்க வேண்டியிருந்தது. ஒவ்வொரு தியேட்டருக்கும் 9 போலி ரீல் பெட்டிகளும் ஒரு ஒரிஜினல் படப்பெட்டியும் அனுப்பப்பட்டன. படப்பெட்டி கொள்ளை போகாமல் இருக்க இப்படி ஒரு ஏற்பாட்டை எம்ஜிஆர் செய்திருந்தார். எம்ஜிஆருக்குள் இருந்த ஒரு போராளியாக வெளியே கொண்டு வந்த படம்தான் உலகச் சுற்று வாலிபன். சென்னை மவுண்ட் ரோட்டில் உள்ள எந்த தியேட்டரும் எம்ஜிஆர் படத்தை போடக்கூடாது, அப்படி மீறி போட்டால் லைசன்ஸ் ரத்து செய்யப்படும் என்று வாய்மொழியாக மிரட்டினார்கள். அப்போது எம்ஜிஆர் தியேட்டர் கிடைக்கவில்லை என்று இருக்கும்போது சிவாஜி கணேசன் அவர்கள், அண்ணா என்னுடைய தியேட்டர் எடுத்துக்கொள்ளுங்கள் என்று கூறினார். தம்பி, தேவை என்றால் எடுத்துக்கொள்கிறேன் என்று எம்ஜிஆர் சொன்னார். உலகம் சுற்று வாலிபன் படத்திற்கு வெற்றி, அரசியல் களத்திலும் வெற்றி பெற்றார். இவை அனைத்தும் என் அன்பு மக்களும், தொண்டர்களும், ரசிகர்களும், தாய்மார்களும், இளைஞர்களும் தான் வெற்றியை தேடி தந்தார்கள். உலகம் சுற்றும் வாலிபன் படத்திற்காக வெளிநாடு செல்ல எம்ஜிஆர் தன்னுடைய அம்மாவை வணங்கிவிட்டு பிறகு தன்னுடைய அரசியல் ஆசான் அண்ணாவை வணங்கிவிட்டு நடிகர் நடிகைகளை முக்கியமானவர்களை அழைத்து கொண்டு சென்னை விமான நிலையத்திற்கு சென்றார். அங்கு திடீரென்று அவருடைய நண்பர் கலைஞர் கருணாநிதி அவர்கள் வந்தார். எம்ஜிஆருக்கு மாலை அணிவித்து காரில் ஏற்றிக்கொண்டு விமானம் நிற்கும் இடத்திற்கே சென்று வழி அனுப்பினார். இந்த படத்தில் நடித்த நடிகர் நடிகைகள் அனைவரும் இறந்துவிட்டனர். ஆனால் உலகம் சுற்றும் வாலிபன் இன்னும் சுற்றி கொண்டே இருக்கிறான். நன்றி. மீண்டும் சந்திப்போம்.